இந்த அஞ்சலியோட ஆணவம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ கரைஞ்சுகிட்டே வந்துட்டுருக்கு. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி நடந்தாலும் அஞ்சலி அப்படி மாறுறாளா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா சப்போர்ட்டுமே இருக்கு. இவங்க தொரத்திட்டா நமக்கு போறதுக்கு போக்கிடம் இல்லையா? பொறந்த வீட்லயும், புகுந்த வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, தொரத்தி அடிச்சா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா இருக்கு. எனக்கு பணம் குடுக்கறதுக்கு என் எஸ்எஸ்கே அப்பா இருக்காரு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு யாருமே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த அஞ்சலி உணர ஆரம்பிச்சுட்டா. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கிய அப்படிலாம் ஹெல்ப் பண்றதுக்காக வந்து இலக்கியாவ தப்பா நினைக்கிறது மட்டும் இல்லாம, "நீ செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடணும்னு நினைக்கிற. அத வந்து பார்த்தீங்கன்னா, நீ சீக்கிரமா செஞ்சனா நல்லாருக்கும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி சொல்றா. இப்படி எல்லாமே போயிட்டு இருக்கிற சமயத்துல, அடுத்த ஒரு விஷயமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த அஞ்சலி இருந்துட்டு, இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட மூளையே இல்லாம தான் சுத்திட்டு இருக்கா. என்னடா இது! நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தொரத்தி அடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனா அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, பொருட்படுத்தாம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சிறப்பா செய்றாங்க. அப்படி அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக தான். அந்த ஒரு வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, நான் கரெக்ட்டா செய்வேன். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கியம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் அஞ்சலிய சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிய கொல்றதுக்காகவே அவ்வளோ பெரிய பிளான பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம கௌதமும் ஜானகியும் இருந்துட்டு நம்ம இலக்கியா சொல்றத கேட்கவும் இல்ல. அதே மாதிரி நம்ம இலக்கியாவால அஞ்சலி இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாவ கொல்ல பார்த்தா, கீழ தள்ளிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் செக் பண்ணாங்க. அதுக்காக தான் நான் போனேன் அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இலக்கியாவுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டு விழும். ஏன்னா இவ்ளோ பண்றா. நீ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பண்ணணும்னு நினைக்கிறியா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் இதா வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, நம்ம கௌதமும், ஜானகியும் வந்துட்டு இலக்கியாவ தப்பாவே நெனச்சுட்டு இருக்காங்க. "நீ என்ன எதிர்த்தாலும் சரி இலக்கியா, கார்த்திக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறது, பண்ணி வைக்க போறது தான். இன்னைக்கே போய் பொண்ண பார்க்குறோம், இன்னைக்கே ஃபிக்ஸ் பண்றோம். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்றோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நீ எந்த விஷயத்துல வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் இலக்கியா. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். ஏன்னா, கார்த்திக் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலின்ற ஒருத்தியால வந்து வலிக்கு விழுந்துட்டான். இப்போ அடுத்தது ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்தா தான் இங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்கும்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது இலக்கியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு யோசிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம இலக்கியா தான் பெஸ்ட். இலக்கியாவோட யோசனை தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவீங்க. அதாவது இந்த பொண்ணு இல்ல, அஞ்சலி இல்ல. இன்னும் வேற யாராச்சும் வந்தா ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா மாதிரி இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டா, ஓகே கார்த்திக்கோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருந்தத விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா அமையும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா, இப்ப இருக்கிற அஞ்சலி மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அஞ்சலி மாரி இல்ல அப்படின்னாலும், அஞ்சலி மாரி ஒரு 10% இருக்கிற பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா கூட, மறுபடியும் என்ன நடக்கும்? ஏது நடக்கும்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால புது பொண்ண வர வச்சு, அவள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைய உருவாக்குறதுக்கு பதிலா இருக்கிற பொண்ணோட வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துன மாரியும் ஆகும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வாழ்க்கைய வந்து இப்ப வந்து இது பண்ண மாரியும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு இத பத்தி சொல்றாங்க. ஆனா யாரும் யோசிக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி தான் இது எல்லாத்தையுமே யோசிச்சு, கார்த்திக்கோட கால்ல விழுந்து, எல்லாரோட கால்லயும் விழுந்து நான் இப்படி தான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இந்த சொத்தும் வேணாம், ஒண்ணும் வேணாம். எனக்கு கார்த்திக்கோட அன்பு மட்டும் தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலே, ஓரளவுக்கு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.